எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நண்டை கழுவி வச்சுருக்கோம். அந்த அரைச்ச விழுது பச்சைநாட்டம் கொதிச்சாச்சு. இப்போ இந்த புளியை கரைச்சாச்சு, வடிகட்டி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்தூள் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், உரப்பு வேணும்னா. நான் இதில் மிளகு கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நண்டு இதில் போட்டு தேங்காய் அரைச்சிக்கணும் மிக்ஸி. அதோட முருங்கைக்காய் 4 மூடி போட்டு கொதிக்க விடணும். முருங்கைக்காய் நண்டெல்லாம் போட்டு வேக விட்டாச்சு. வெந்தாலும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றணும்.